விளக்கேற்றுறதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கிடைக்காதுங்கிறது சார். அந்த இடத்துல விளக்கே ஏற்றலைங்கிறோம், அப்புறம் அதுக்கு அனுமதி கிடைக்காதுன்னு சொன்னால் எதுக்காக புது இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்போ நாளைக்கு சொல்லி திருவண்ணாமலையில் இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது, வேறு இடத்துல போய் ஏற்றணும், அருணாசலேஸ்வரர் கோயில் உச்சியில் ஏற்றணும்பீங்க. கேட்குறதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆளுகைக்கு உட்பட்டது. இதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவங்க. இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்குன்னா தீர்ப்புக்கு கட்டுப்படணும். அது கார்த்திகை தீபம் வர்ற வரைக்கும். அதுக்கு முன்னாலே நாங்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வாங்கியாச்சுன்னா அதை பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வாங்கி விடுவோம். விரைவில் நாங்கள் நிச்சயம் உச்ச நீதிமன்றத்துக்கு. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சார், சிலர் தூங்கிக்கிட்டே கனவு காண்றாங்க. கனவுல அவர் பெரிய சக்தியாக தேர்ந்தெடுக்காரு. ஏன்னா கரூருக்கு வந்துட்டு போனார். அன்னைக்கு அவங்க தூங்கி இருந்திருப்பாங்க, அதில் பெரிய சக்தியாக தெரிவாங்க. அது அவங்க தூக்கத்துக்கெல்லாம் கனவுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சார், தாவேகா நிர்வாகிகள் சிபிஐக்கு சம்மன் போய் விசாரணை ஆஜராகிருக்காங்க. இப்போ விஜய்க்கு சிபிஐ சம்மன் இருக்கு. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கவலை. நாங்கள் எங்கே வேலை தான்.